பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் 1 நாளாகமம் 5ஆம் அதிகாரத்திலிருந்து 8ஆம் அதிகாரம் வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு, உங்கள் வாழ்க்கை சரித்திரம் அழியாது. நேற்றைய தினத்தில் நாம் பார்த்தோம், நாம் ஒவ்வொருவருடைய பெயர்களும் பரலோகத்தில் எழுதப்பட்டுள்ளது. இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து போன பின்பு இந்த உலகம் நம்முடைய பெயரை மறந்துவிடலாம். நாம் எப்படி வாழ்ந்தோம், நம்முடைய வாழ்க்கை சரித்திரம் என்ன என்பதை இந்த உலகம் மறந்துவிடலாம். ஆனால் பரலோகத்தில் நம்முடைய வாழ்க்கை சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் நாம் இந்த பூமியில் எப்படி வாழ்கிறோம் என்பது மிக மிக முக்கியம். 1 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும்போது, கூஷ் நிம்ரோதை பெற்றான், இவன் பூமியில் பராக்கிரமசாலியாய் இருந்தான். நாம் இந்த 1 நாளாகமம் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 8ஆம் அதிகாரம் வரைக்கும் படிக்கும்போது அநேகருடைய பெயர்கள் எழுதப்பட்டுள்ளது. அதில் ஒரு சிலருடைய வாழ்க்கை சரித்திரத்தை சுருக்கி ஒரு வரியிலோ 2 வரியிலையோ ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அதனுடைய அடையாளம் என்ன? நம்முடைய பெயர்கள் மட்டும் பரலோகத்தில் எழுதப்படவில்லை, நம்முடைய வாழ்க்கை சரித்திரத்தையும் கூட ஒரே வரியில் ஆண்டவரால் சொல்ல முடியும். இந்த நிம்ரோதை குறித்து கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தை, இவன் பூமியிலே பராக்கிரமசாலியாக இருந்தான். இன்னும் அநேகருடைய வாழ்க்கை சரித்திரத்தை சுருக்கி இந்த அதிகாரங்களில் நாம் பார்க்க முடியும். 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிக்கும்போது, ஏர் என்னும் யூதாவின் மூத்த குமாரன் கர்த்தர் பார்வைக்கு பொல்லாதவைகளை செய்தபடியால் அவர் அவனை கொன்று போட்டார். இந்த ஏர் என்று சொல்லக்கூடிய மனிதனை குறித்து ஒரே ஒரு வரியில் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை நான் பார்க்கும்போது, 10ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இப்போ யாபேஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஒரே 2 வசனத்தில் ஆண்டவர் சுருக்கி நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் நாம் ஒவ்வொரு தனி நபருடைய வாழ்க்கையுமே பரலோகம் சுருக்கி நம்ம வாழ்க்கையில் என்ன செய்தோம், எப்படி வாழ்ந்தோம், நம்முடைய வாழ்க்கை சரித்திரம் என்ன என்பதை எழுதி வைத்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, தனி நபர்கள் மாத்திரமல்ல, குடும்பமுமாகவும் கூட எழுதி வைக்கப்பட்டுள்ளது. இந்த அதிகாரங்களில் கூட அநேக குடும்பங்களை குறித்து நாம் வாசிக்க முடியும். ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 43ஆம் வசனம் வரைக்கும் சிமியோன் குடும்பத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். சிமியோன் குடும்பத்தில் யார் யார் இருந்தாங்க, அவங்க என்ன செய்தார்கள் என்று ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். அதில் 38ஆம் வசனத்திலிருந்து 40ஆம் வசனம் வரைக்கும் நான் படிக்கிறேன். பேராய் எழுதியிருக்கிற இவர்கள் தங்கள் வம்சங்களில் பிரபுக்களாய் இருந்தார்கள். இவர்கள் பிதாக்களின் வீட்டார் ஏராளமாய் பரம்பினார்கள். தங்கள் ஆடுகளுக்கு மேய்ச்சலை தேடும்படிக்கு தேதோரின் எல்லையாகிய பள்ளத்தாக்கின் கீழ்ப்புறம் மட்டும் போய் நல்ல செழிப்பான மேய்ச்சலையும் அமெரிக்கையையும் சுகமுள்ள விஸ்தாரமான தேசத்தையும் கண்டுபிடித்தார்கள். இந்த குடும்பத்தார் எப்படி தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்தார்கள், அவர்கள் எப்படி அவர்களுடைய தேவைகளுக்கு அவர்கள் முயற்சி செய்து அவர்கள் கண்டுபிடித்தார்கள், இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் 7ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிக்கும்போது அங்கே ஆசேரின் குடும்பத்தை குறித்து நாம் வாசிக்க முடியும். ஆசேரின் புத்திரராகிய இவர்கள் எல்லாரும் தங்கள் பிதாக்களின் வம்ச தலைவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்ட பராக்கிரமசாலிகளும் பிரபுக்களின் தலைவர்களுமாய் இருந்தார்கள். அவர்கள் வம்ச அட்டவணைகளில் யுத்தத்திற்கு போகத்தக்க சேவகர்களின் இலக்கம் 26,000 பேர். இதில் நாம் பார்க்கும்போது
குடும்பம் குடும்பமாக ஒவ்வொருவரும் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரம் என்ன என்பதை ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அப்போ நம்முடைய பெயர்கள் மட்டும் இன்றைக்கு பரலோகத்தில் எழுதப்படவில்லை. நாம் குடும்பங்களுமாக கூட ஆண்டவர் நம்மை நினைவு கூறக்கூடிய தேவனாக இருக்கிறார். நம்ம நகோமியுடைய குடும்பத்தை குறித்து கடந்த நாட்களில் நாம் வாசித்தோம், தியானித்தோம். நகோமியுடைய வாழ்க்கை சரித்திரத்தை ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ரூத்தினுடைய வாழ்க்கை சரித்திரத்தை ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் அர்த்தம் என்ன? நாம் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய சரித்திரத்தையும் ஆண்டவர் தெளிவாக அறிந்திருக்கிறார். இதனுடைய முக்கியத்துவம் என்ன? குடும்பங்களுக்கு ஆண்டவர் முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் தனி நபர்களாக எப்படி வாழ்கிறோம் என்பது முக்கியம். அது மாத்திரமல்ல, நாம் ஒவ்வொருவரும் குடும்பமாக எப்படி வாழ்கிறோம் என்பதும் முக்கியம். அதனால குடும்ப வாழ்க்கை மிக மிக முக்கியமாக காணப்படுகிறது. ஏனென்றால் ஆண்டவர் அதை முதன்மைப்படுத்தி இருக்கிறார். ஒவ்வொரு குடும்பங்களுடைய சரித்திரத்தையும் ஆண்டவர் தனித்தனியாக எழுதி வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இங்கே நம்ம நாளாகமம் புஸ்தகத்தில் படிக்கும்போது ஒவ்வொருவரும் எப்படி தங்களை ஊழியங்களில் ஈடுபடுத்தி கொண்டார்கள் என்றும் கூட ஆண்டவர் தனித்தனியாக பேராக எழுதி வைத்திருக்கிறார். 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து 44ஆம் வசனம் வரைக்கும் படிக்கும்போது அந்த ஆராதனை குழுவில் இருந்த நபர்களுடைய ஒவ்வொரு பெயர்களும் அதில் எழுதப்பட்டுள்ளது. அது மாத்திரமல்ல, 11ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் முழுவதுமாக படிக்கும்போது தாவீதோடு கூட இருந்த பராக்கிரமசாலிகள் ஒவ்வொருவருடைய பெயர்களும் தனித்தனியாக குறிக்கப்பட்டுள்ளது. அது மாத்திரமல்ல, 26ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கும்போது வாசல் காக்கிறவர்கள், கேட் கீப்பர்ஸ், அவர்கள் யார் யார் என்று ஒவ்வொருவருடைய பெயர்களும் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அப்படியே நாம் 27ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது போர் சேவகர்களுடைய பெயர்கள், அவர்களுடைய தலைவர்களுடைய பெயர்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த நாட்களில் யூதா கோத்திரம் ஆண்டவர் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு கோத்திரமாக இருந்தது. அதில் தான் தாவீது ராஜாவிலிருந்து தான் இயேசு கிறிஸ்து அந்த வரிசையில் வருகிறார். அப்போ தெரிந்து கொள்ளப்பட்ட கோத்திரங்கள், அதில் என்ன ஊழியம் நடந்தது, ஆண்டவருக்கு எப்படி அவர்கள் வித்தியாசமான வகைகளில் சேவை செய்தார்கள், எல்லாம் பெயராக எழுதப்பட்டுள்ளது. அப்போ இன்றைக்கும் கூட ஆண்டவருடைய சரீரத்தில் அவர் நம்மை இணைத்திருக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அவருடைய சரீரத்தின் அங்கத்தினர்களாக இருக்கிறோம். நாம் ஒவ்வொருவருடைய பெயர்களும் எழுதப்பட்டுள்ளது பரலோகத்தில். ஒவ்வொருவருடைய குடும்ப சரித்திரத்தையும் ஆண்டவர் தனித்தனியாக எழுதி வைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஒவ்வொருவரும் எப்படி ஆண்டவருடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காக இந்த பூமியில் நம்மை ஈடுபடுத்தி கொள்ளுகிறோம் என்பதும் எழுதப்பட்டுள்ளது. ஆண்டவருக்காக நம்ம செய்யக்கூடிய வேலையில் சின்ன வேலை பெரிய வேலை அப்படி ஒன்றுமே கிடையாது. உண்மையான இருதயத்தோடு ஆண்டவர் நமக்கு கொடுத்துள்ள ஈவுகளை ஆண்டவருக்காக பயன்படுத்தும் போது சின்ன வேலை கூட ஆண்டவருடைய பார்வையில் பெரிய மதிப்பிற்குரிய ஒரு வேலை தான். அதே நேரத்தில் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை சாதித்து விட்டேன் என்று யாராலும் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஏனென்றால் ஆண்டவருடைய ராஜ்யம் அவ்வளவு பெரியது. ஒரு 100 வருடம் ஒருவர் ஆண்டவருக்காக ஊழியம் பண்ணியிருந்தாலும் நித்தியத்தில் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் வைத்து பார்க்கும்போது அது ரொம்ப சின்ன வேலை தான். ஆனால் ஒவ்வொருவர் செய்யக்கூடிய வேலைக்கும் அவ்வளவு மதிப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒரு சின்ன உதாரணம், இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்ட 2 குற்றவாளிகள் இருந்தார்கள். அதில் ஒருவர் அந்த நேரத்தில் கேட்கிறார். லூக்கா 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம், ஆண்டவரே ராஜ்யத்தில் வரும்போது என்னையும் நினைவு கூர்ந்தருளும், லார்ட் ரிமெம்பர் மீ. அவர் கடைசி நேரத்தில் தான் ரட்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த நேரத்தில் அவர் ஒரு சின்ன ஜெபத்தை செய்தார், ஆண்டவரே என்னை நினைத்து கொள்ளும். உங்களுக்கு தெரியுமா, சபை சரித்திரத்தில் எத்தனை பேர் அந்த ஒரு சின்ன வரியை படித்து ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு பரலோகத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அந்த ஒரு உண்மையாக செய்த ஜெபம் சபை சரித்திரத்தில் அவ்வளவு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணினது. அநேக பேர் அந்த கடைசி தருணத்தை இந்த மனிதன் பயன்படுத்தினது மாதிரி
பயன்படுத்துவதற்கு அந்த வார்த்தை ஏதுவாக இருந்தது. அநேகர் சிறைச்சாலைகளில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டோர் அநேகம் பேர். அப்போ இந்த மனிதனை போல ஆண்டவரே என்னை நினைத்து கொள்ளுங்க, கடைசி நேரத்தில் தான் நமக்கு தருணம் கொடுக்கப்பட்டாலும் கூட அந்த நேரத்தை அர்த்தமுள்ளதாக நம்ம செலவிடும்போது அது நித்தியமாக அது நிலைக்கக்கூடியதாகவே இருக்கிறது. அதனால இந்த பூமியில் நம்முடைய பெயர் அழிந்து போகலாம், நம்முடைய சரித்திரம் அழிந்து போகலாம், ஆனால் கிறிஸ்துவுக்காக நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை மாத்திரம் என்றைக்கும் அழியாமல் நிலைத்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. அத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்த ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட அந்த கோத்திரத்தினுடைய பெயர்கள் இன்றைக்கு நாம் வாசிக்கும்படியாக நம்முடைய கரத்தில் கொடுக்கப்படுமானால் அவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளும்படியாக நம்முடைய கரங்களில் எழுதி கொடுக்கப்படும் என்றால் நம்முடைய வாழ்க்கை பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை நாம் பார்க்க போகிறோம். அது நிச்சயம். அதை நினைத்தவர்களாக இந்த பூமியில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாழ்க்கையை மிகுந்த பயபக்தியோடு ஆண்டவரை சார்ந்து ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக நாம் வாழ்வதற்காக நிச்சயமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த அதிகாரங்களை நாங்கள் வாசிக்கும்போது எங்களுடைய வாழ்க்கை சரித்திரங்கள் கர்த்தருக்கு முன்பதாக காணப்படுகிறது என்று நாங்கள் நிச்சயமாக அறிய முடியும் அப்பா. அதை அறிந்தவர்களாக, அதை உணர்ந்தவர்களாக இந்த பூமியில் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தருணத்தையும் நாங்கள் பயன்படுத்தி கர்த்தருக்காக நாங்கள் வாழ ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்களுடைய சுயத்திற்காக நாங்கள் வாழாதபடிக்கு கர்த்தருக்காக நாங்கள் வாழ ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.